வெல்கம் டு டிஎன்பிசி ஜார்ஃப் 6th சயின்ஸ். பொறுத்துக. மலைகள் ஒரு விதத்திலும் இமயமலை, பாலைவனம், வறண்ட இடங்கள், தண்டு, கிளைகள், ஒளிச்சேர்க்கை, வேர், சல்லிவேர், இலைகள், சல்லிவேர் தொகுப்பு, ஒரு விதத்திலை தாவரங்கள், வேர், தண்டு, இலைகள், வேர், தண்டு, இலைகள், மலர்கள், ஊண்டுதல், உறிஞ்சுதல், கடத்தல், நீராவி போக்கு. விலங்குலகம். சிங்கப்பூரில் உள்ள ஜூராங் பறவைகள் பூங்காவில் பென்குயின் பறவைகள் பனிக்கட்டிகள் நிரம்பிய ஒரு பெரிய கண்ணாடி கூண்டினுள் 0 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் குறைவான வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகிறது. ஒரு செல் மற்றும் பல செல் உயிரினங்கள். உயிரினங்கள் செல் எனப்படும் மிகச்சிறிய செயல்படும் அலகுகளால் ஆனவை. உயிரினங்களின் உடலில் நடைபெறும் அனைத்து பணிகள் மற்றும் செயல்பாடுகளும் இந்த நுண்ணிய செல்களின் மூலமாகவே செயல்படுத்தப்படுகின்றன. சில உயிரினங்கள் ஒரே செல்லால் ஆனவை. அவை ஒரு செல் உயிரினங்கள் எனப்படுகின்றன. சில உயிரினங்கள் பல செல்களால் ஆனவை. அவை பல செல் உயிரினங்கள் எனப்படுகின்றன. அமீபா, பாரமீசியம் மற்றும் யூக்ளினா போன்றவை ஒரு செல் உயிரினங்கள் ஆகும். மீன், தவளை, பல்லி, பறவை மற்றும் மனிதன் போன்றவை பல செல் உயிரினங்கள் ஆகும். ஒரு செல் உயிரினங்கள் மிகச்சிறியவை. அவற்றை வெறும் கண்களால் பார்க்க இயல முடியாது. நுண்ணோக்கியால் மட்டுமே பார்க்க முடியும். அவை நீரில் வாழும் தன்மை கொண்ட எளிய மற்றும் அனைத்து விலங்குகளிலும் முதன்மையானவை ஆகும். இவை தங்கள் உடலினுள் உள்ள செல் நுண்ணுறுப்புகள் எனப்படும் சிறப்பு அமைப்புகள் மூலம் அனைத்து உடலியல் செயல்பாடுகளையும் செய்கின்றன. அமீபா ஒரு செல் உயிரி என்பதை நாம் அறிவோம். உணவு சேர்த்தல், இடப்பெயர்ச்சி, சுவாசித்தல் மற்றும் இனப்பெருக்கம் ஆகிய அனைத்து செயல்பாடுகளும் ஒரே செல்லிற்குள் நடைபெறுகின்றன. இவை நீரில் உள்ள உணவு துகள்களை விழுங்குகின்றன. இந்த உணவு குமிழ் மூலம் செரிமானம் அடைகிறது. சுருங்கும் நுண் குமிழ்கள் மூலம் கழிவு நீக்கம் நடைபெறுகிறது. எளிய பரவல் முறையில் உடலின் மேற்பரப்பின் வழியாக சுவாசித்தல் நடைபெறுகிறது. இவை விரல் போன்ற நீட்சிகளான போலிக்கல்களை பெற்றுள்ளன. பாரமீசியம் என்பது நீரில் வாழும் ஒரு செல் உயிரினம் ஆகும். இது தன்னுடைய குறி-இலைகள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது. Like, share and subscribe. Thank you.